கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் நேற்று எனக்கு ஒன்று நடந்தது. நேற்று எனக்கு வந்த 2 ஆர்டரில் வந்து நான் 2யுமே மாற்றி மாற்றி கொடுத்துட்டேன். இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ ஒருத்தங்க மட்டும் கால் பண்ணி சொன்னாங்க, ஆர்டர் மாறி வந்துருச்சுன்னு. அப்போ தான் நினச்சேன், இன்னொருத்தருக்கு நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்போ நானே கால் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆர்டர் வந்து உங்களுக்கு மாறி வந்துருச்சு, சாரின்னு சொல்லி சாரி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சாப்பிட்டே முடிச்சுட்டோம் மேடம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, மாறி வந்த சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் சொன்னாங்க, எங்களுக்கு மாறி கொடுத்ததுனாலையும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் இந்த மாதிரியும் சமைப்பீங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் கெட்டதுலேயும் ஒரு நல்லதோ அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இவங்க 2 பேருமே ஒருத்தர் என்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க, ஒருத்தங்க எப்பயாவது ஒரு தடவை தான் வாங்குவாங்க. இந்த எப்பயாவது ஒரு தடவை வாங்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இனி நீங்கள் வாரத்தில் 3 நாளாவது எனக்கு இப்படி தான் சமையல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேறு வேறு இடத்துல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். இனி வாரத்தில் ஒரு 3 நாளாவது நீங்கள் சமையல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.